பிரியமானவர்களே, நம்முடைய படைப்புங்கிறது ஏனோ தானோ இல்லைங்க. கடவுள் நம்மளை ரொம்ப நேசித்து படைச்சாருங்க. நமக்கு ஒன்றும் இல்லாமல் ஏதோ கஷ்டப்பட்டு அப்படி வரட்டும், அப்படி அப்படி கஷ்டப்படட்டும் அப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்லைங்க. ஆதாமை படைச்சாருங்க. ஒரே மனுஷன் தானே. அவனை ஏதேன்னு ஒரு தோட்டத்தை அவனுக்கு கொடுத்தாருங்க. கொடுத்துட்டு அந்த தோட்டத்தில் அவனுக்கு அந்த தோட்டத்தை ஃபுல்லாக பண்படுத்துகிற வேலையை கொடுத்துட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவனுடைய சேஃபுக்காக, அவனோட தேவைக்காக 4 ஆறுகளுங்க அந்த தோட்டத்தை சுற்றி ஓடிச்சாங்க. அதை பண்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்லை, அதில் ஒரு ஆற்றுல போட்டுக்குங்க, அதோட சைடில் தங்க வயல் இருக்குன்னு போட்டிருக்குதுங்க. இப்படி கடவுள் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமும் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற மாதிரி தாங்க கொடுத்துருக்காரு இந்த பூமியில். யாரும் பிறந்தலேருந்து கடைசி வரைக்கும் நான் இல்லாமலே வறுமையிலே இருக்கிறேன்லாம் இல்லைங்க. நீங்கள் கடவுளை கண்டுகொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களுக்காக வச்சுருக்க ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்காக திறந்து விடுறத பார்க்கலாங்க. இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏசப்பாவை சூஸ் பண்ணி, ஏசப்பா ஒரே ஒரு ஆதாமுக்காக 4 ஆறுகள், அருமையான ஒரு தோட்டம், அது எல்லா கனிகளும் அந்த தோட்டத்தில் இருந்துச்சாங்க. அவ்வளோ அருமையான ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீங்களான்னா எனக்கு நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லுங்களேன். நிச்சயம் அவர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறத பாருங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.